பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னாங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை மார்க்கு 4வது அதிகாரம் 39வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அவர் எழுந்து காற்றை அடட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிறார். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, பதட்டமாக இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு பயம் இருக்கா, உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் கூக்குரலிட்டு பேசி கொண்டிருக்கிறாங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் அதட்டுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு அமைதி உண்டாக போகிறது. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அமைதியை உண்டாக்குகிறார். உங்கள் வேலையில் கர்த்தர் அமைதியை உண்டாக்குகிறார். உங்கள் மைண்டில், உங்கள் சிந்தையில் கர்த்தர் ஒரு அமைதியை உண்டாக்குகிறார். அந்த அமைதியில் எப்படி அந்த அமைதி வருது அப்படின்னா, இயேசு இருந்தார் அப்படின்னா என்னதான் சீறி பாய்கிற கடலாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் தேவன் அதட்டும் போது அது அமைதியாக தான் வேண்டும். அதை கர்த்தர் நிச்சயமாக அமைதிப்படுத்துவார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையில், எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு அமைதி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் உணர போறீங்க. இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது 35ஆம் வசனத்திலிருந்து இயேசு தான் சொல்றாரு, வாங்க அக்கறைக்கு போவோம் என்பதாக. அவர் புறப்பட்ட பொழுது அந்த படகையே உடைக்கும் அளவுக்கு ஒரு பயங்கரமான பெருங்காற்று வீசுது. அந்த பெருங்காற்று வீசுகிற நேரத்தில் சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்கள். இயேசு பின்னணியில் அவர் தூங்கி கொண்டிருந்தார். அப்போ இயேசு எழுந்து, ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதல் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் இயேசு சொல்லி தான் சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் தானே போக சொன்னீங்க, நீங்கள் தானே இந்த வேலைக்கு போக சொன்னீங்க, நீங்கள் தானே இந்த திருமணத்தை செய்து கொள்ள சொன்னீங்க, நீங்க தானே இந்த ஊழியத்தை செய்ய சொன்னீங்க, ஆனா எதுக்கு இவ்வளோ போராட்டம், எதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் துன்பம் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், அவ்விசுவாசம் மாத்திரம் பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாக இரு. இயேசு கிறிஸ்து அமைதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கர்த்தர் உங்களை அக்கறைக்கு சேர்ப்பார். ஏன் அப்படின்னா, சொன்னது இயேசு தானே, உங்களை புறப்பட சொன்னது இயேசு தானே. ஆகையால நிச்சயமாக கர்த்தர் உங்களை அக்கறைக்கு சேர்ப்பார். உங்க கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய சுகவீனமாக இருக்கலாம், திருமண பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது உங்களை ஆண்டவர் அக்கறைக்கு நிச்சயமாக சேர்ப்பார். கடல் கொந்தளிக்கலாம், காற்று பலமாய் வீசலாம், தண்ணியெல்லாம் உள்ள வரலாம், ஆனால் சொன்னது இயேசுவா இருந்தபடியினால நிச்சயமாக உங்களை அக்கறைக்கு சேர்ப்பார். பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அவர் அதட்டி அமைதியை உண்டாக்குகிறார். பயப்படாதீங்க. காற்றை பார்த்து, கடலை பார்த்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ். இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை மாறுகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லா திசையிலையும் ஒரு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அமைதியை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அமைதியை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை உணர போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, யாரெல்லாம் ஆண்டவரே அமைதி இல்லாமல், பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல், ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே எரிச்சலோடு போராட்டத்தோடு நிற்கிறார்களோ, ஒரு அமைதி உண்டாகட்டும். எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தை அதட்டுகிறோம். ஆண்டவரே, அக்கறைக்கு போக சொன்னது நீங்க தானே, எப்படியாயினும் நீர் எங்களை சேர்ப்பீர் என்கிற விசுவாசத்தோடு நிற்க கிருபை கொடுங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.